தஸ்மியா பானு, இந்தியாவில் போர் ஒத்திகைக்கான மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அபாய சங்குக்கான அந்த சைரன் ஒலி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவில் முதன்முறையாக போர் ஒத்திகை அறிவிப்பு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் போர் விமானங்கள் பறக்கும் பொழுது சைரன் ஒலி, அபாய சங்கொலி ஒலிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது. நாளை மறுதினம் நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவில் 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுபோன்று போர் ஒத்திகை அறிவிப்பு வெளியாகுவது இதுதான் முதல் முறையாகும். விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒலிக்கப்படும் அபாய ஒலி சைரன்களை ஒலிக்கவிட்டு ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கை முன்னறிவிப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நாளை மறுதினம் 7ஆம் தேதி போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அந்தந்த மாநில அரசுகள் சைரன் ஒலிகளை ஒலித்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற எச்சரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் முதன்முறையாக அனுப்பியிருக்கிறது. மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய போர் சூழலுக்கான ஒரு ஒத்திகை நடைபெறும் என இப்பொழுது அறிவித்திருக்கிறது. அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் பாதுகாப்பு குறித்த பயிற்சியை மக்களுக்கு அளிக்கவும், இரு நாடுகளுக்கும் இடையே போர் நடைபெறும் போது மக்கள் எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களில் அவர்கள் வெளியே வரக்கூடாது, எந்த இடங்களில் அவர்கள் பதுங்கி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்திருக்கிறது. மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் போர்க்கள சூழலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன, மாநில அரசு மக்களை பாதுகாப்ப என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டும், வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்கள் இயக்கி ஒத்திகை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தொடங்கிவிட்டால் மக்கள், அரசு அலுவலர்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள், வணிகர்கள் என ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போது அந்தந்த மாநில அரசுகளுக்கு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி நாளை மறுதினம் இதற்கான போர் ஒத்திகை நடைபெறும் என்ற மிக முக்கியமான அவசர அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் முதன்முறையாக அண்மை காலத்தில் போர் ஒத்திகைக்கான அறிவிப்பு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டால் போர் ஒத்திகை நடைபெறும் பொழுது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அந்தந்த மாநில அரசுகளுக்கு மிக முக்கியமான வழிகாட்டு நெறிமுறை அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதன்படி போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அல்லது விமானங்கள் பறக்கும் ஒலி கேட்கும் பொழுது சைரன்கள் ஒலிக்கப்பட்டு அவசர காலத்தில் மக்கள் எங்கே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை, அவசர கால போர்க்கால அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறது. இதனால் நாளை மறுதினம் நாடு தழுவிய அளவில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் போர் நடைபெற்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அந்த அறிவிப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த மாநில அரசுகளுக்கு இப்போது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதனால் அடுத்த வாரம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறக்கூடும், போர் நடைபெறுவதற்கான அந்த முதல் கட்ட ஒத்திகையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் முக்கிய மையங்களில் பாதுகாப்பு மையங்களை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இதன்படி நாட்டின் முக்கிய பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள முக்கிய நகரங்கள், முக்கிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் மற்றும்
அங்கு பாதுகாப்பு ராணுவ மையங்கள் ஆகியவற்றின் அருகே இந்த சைரன் மையங்கள், அதாவது அபாய சங்குகளை ஒலிக்கவிடும் மையங்களை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது ஏற்கனவே நாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்ற போது அந்தந்த மாநிலங்களில் விமானங்கள் தாக்குதல்கள், ஏவுகணைகள் தாக்குதல் நடைபெறும் போது சைரன் ஒலிக்கும் அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அதே போல இந்தியாவிலும் நாடு முழுவதும் முக்கிய இடங்களை பாதுகாப்பது எப்படி என நாளை மறுதினம் ஒத்திகை நிகழ்வு நடைபெறும். போர் சூழலுக்கான, போர் பதற்றத்திற்கான, போர்க்காலத்திற்கான முதல் போர் ஒத்திகை நிகழ்வு நாளை மறுதினம் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற இருக்கிறது. நாளை மறுதினம் நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு போர் ஒத்திகை நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூடும் போது பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், சாமானிய பொதுமக்கள், கிராமங்கள், நகரங்கள், பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றில் எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது அந்தந்த மாநில அரசுகளின் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கிய அறிவிப்பை இப்போது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. நாளை மறுதினம் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான நாள் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. இதனால் அனைத்து மாநில அரசுகளும் முன்னெச்சரிக்கையோடு அந்த போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அல்லது ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடைபெற்றால் அந்தந்த பகுதியில் உள்ள மாநிலங்கள் சைரன் ஒலிகளை எவ்வாறு ஒலிக்க விட வேண்டும், பொதுமக்களுக்கும் முக்கிய இடங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படாத வகையில் அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி, எதிரிகள் தாக்குதலின் போது மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போர் ஒத்திகை நிகழ்ச்சி நாளை மறுதினம் 7ஆம் தேதி நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம், பகல்காம் தாக்குதலை ஒட்டி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மக்களின் பாதுகாப்புக்கான போர் ஒத்திகையை மேற்கொள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது. அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும் இந்த ஒத்திகையில் முக்கிய அம்சமாக அபாய சங்கு ஒலியை ஏற்படுத்தும் மையங்களை, அந்த போர் தொடங்கிவிட்டது, தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்றால் எதிரிகளின் விமானங்கள் நமது நாட்டு எல்லையில் பிறந்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்று போர்க்காலத்திற்கான அந்த பாதுகாப்பு ஒத்திகையை நாளை மறுதினம் மேற்கொள்ள இருப்பதாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் போர் ஒத்திகை பாதுகாப்பு நாளை மறுதினம் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த வான்வெளியில் விமானங்கள் பறக்கும் பொழுது அப்போது எத்தகைய அந்த அபாய ஒலிகளை, சைரன்களை இயக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கான பயிற்சி, மாணவர்களுக்கான பயிற்சி மற்றும் அந்த பொதுமக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை உணர்த்தும் வகையில் அந்த தாக்குதலின் போது அவர்கள் எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அந்த ஒத்திகை நாளை மறுதினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான அந்த பொருட்களை அவர்கள் சேமித்து வைப்பது, அதற்கான முக்கிய இடங்கள், சேமித்து வைப்பதற்கான முக்கிய இடங்களை எவ்வாறு வைப்பது, மேலும் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவது ஆகியவை தொடர்பான ஒத்திகை நாளை மறுதினம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 7ஆம் தேதி நாளை மறுதினம் முதல் மாநிலங்களில் பாதுகாப்பு போர் ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அந்தந்த மாநிலங்களுக்கு மிக முக்கியமான அவசரகால போர்க்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. இதில் 5 முக்கியமான முன்னெச்சரிக்கையை அந்தந்த மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி முதல் அவசரகால அறிவிப்பாக விமானங்கள் பறக்கும் பொழுதும் எதிரி விமானங்கள் தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஒலி எழுப்பப்பட்ட உடனேயே சைரன் ஒலி ஒலிக்கப்பட வேண்டும். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட வேண்டும். மேலும் பொதுமக்கள் பயிற்சி பெற வேண்டும். உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுவதற்கும், அவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், கட்டிடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுவதற்கும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். முக்கிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முக்கிய மையங்களில் சேமிப்பதற்கான பயிற்சி மற்றும் உடனடியாக அவர்கள் அபாய ஒலி சைரன் ஒலி எழுப்புவதற்கான மையங்கள் அமைப்பது, மேலும் வெளியேற்றுவதற்கான மக்களை குழுக்களாக
ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்கான பயிற்சியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் போர் ஒத்திகை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. பானு.